பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில அருமையான மழையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நேத்திக்கு பாவத்தை குறித்து பார்த்தோம். பாவத்திலிருந்து எப்படி இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா இந்த மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு சாபத்திலிருந்து யார் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின்படி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். யாரு? கிறிஸ்து இயேசு நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். எப்படி? அவர் சாபமாக்கி இருக்கிறார். அதாவது ஒரு சில பேருடைய சாபம், அதாவது சந்ததியினுடைய சாபம் நம்மை பின்தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட சந்ததியின் சாபத்திலிருந்து யார் நமக்கு விடுதலை உண்டாக முடியும்? பரிகாரி யாரு? அன்னைக்கெல்லாம் ஒரு சில பரிகாரம் செய்தாங்க, வேதாகமத்திலையும் இருக்கு. ஒரு சில பேர் இப்பவும் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரிந்த ஒரு பரிகாரி யார் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன் தெரியுமா? சிலுவையில அவர் தம்முடைய ரத்தத்தை, பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தம் வரையில உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரே நமக்கு ஒரு பரிகாரியா இருக்கிறாரே தவிர வேற எந்த பரிகாரம் நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சந்ததியினுடைய சாபம் எனக்குள்ள வந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே. போது ஆண்டவரே, எந்த ஒரு சாபத்தீடும் ஆண்டவரே என்னை தொடக்கூடாது, என்னுடைய சந்ததியை தொடக்கூடாதுன்னு சொல்லி, இதோ எல்லாவற்றையும் சிலுவையில நீர் சுமந்தீரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு உங்க குடும்பத்தை, உங்களை, உங்க பிசினஸ, வேலையை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பாருங்க. பிரியமான ஜனமே, கர்த்தர் இதோ உங்களை என்னை மீட்டு கொண்டிருக்கிறேன்னு வேதாகமத்துல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்முடைய சாபங்கள் நீங்கி இதோ நம்முடைய பலவீனங்கள் மாறி கர்த்தர் நம்மை சுகப்படுத்துவார், வேலைப்படுத்துவார். இதுதான் மெய்யான விடுதலை. வேற எங்க போனாலும் நான் அடிச்சு சொல்றேன், வேற என்ன காரியம் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு மெய்யான விடுதலை கிடைக்காது. ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஒரு சில இடத்துல சொல்யூஷனே கிடைக்காது. ஆனா பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் இங்க வேதாகமத்துல இருக்கிறது. யாருன்னா இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன், சரண்டர் பண்ணுங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சாபம் என்னை விட்டு நீங்கட்டும். என்னுடைய சந்ததியினுடைய சாபம், என்னுடைய மூப்பர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள், அதாவது நம்முடைய மூப்பர்கள் செய்த பாவங்கள் ஒரு சில டைம் சாபமாய் மாறிவிடும். அநேக குடும்பத்துல உண்டு. அந்த மாதிரி சாபத்தீடுகள் நம்மை பின்தொடரக்கூடாதுன்னா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த சாபம் எங்க குடும்பத்தை விட்டு நீங்கட்டும், என்னை விட்டு நீங்கட்டும், என் பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி உண்மையை சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கிறிஸ்து இயேசு நமக்கு நல்ல மெய்யான விடுதலையை கொடுத்து இன்னைக்கு உங்களை, என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இதோ எங்களுக்குண்டான சாபத்தீடு எதா இருந்தாலும் நீர் எங்களுடைய சாபத்தை ஆண்டவரே இதோ சிலுவையில சுமர்ந்தபடியினால் நீர் எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை மெய்யாகவே விடுதலை செய்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் ஒவ்வொருத்தர் மேல ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சாபம் நீங்கி இருக்கிறது. மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.